வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். பிஆர்ஹெச்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் சரியா, அதை நடத்தும் போது அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே சில டெஸ்டிமனிஸ் எனக்கு வந்துச்சு. அதை கேட்கும் போது எனக்கு புரிஞ்சது த பவர் ஆஃப் கோல்டன் ஹவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், தங்க நேரம் பண்ணுங்க, உங்களோட கடன் அடையும், கஷ்டம் மறையும், கமிட்மெண்ட் உடையும், கனவுகளை நோக்கி நீங்கள் போவீங்க, உங்கள் லைஃப் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னா தங்க நேரம் பண்ணுங்கள். அதில் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, காலைல என்னோட சேர்ந்து பண்ணுங்கள், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அப்படின்னு எத்தனை வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். 10,000 பேர் நம்ம என்னோட சேர்ந்து அந்த தங்க நேரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில டெஸ்டிமனியை நீங்கள் கேளுங்க. இவங்களால முடியும்னா உங்களாலே முடியும். எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. பட் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், அதுதானே கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் தங்க நேரம். அதனால் அப்சல்யூட் வந்து ஒரு 15 நாள் ட்ரைனிங்க்கு பிறகு ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் நான் கேட்கும்போது இவ்வளோ விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்காங்களா, மாறியிருக்காங்களா, இது வந்து பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லும். அவங்க இப்போ நீங்கள் கேட்க போகிற வாய்ஸில் எந்தெந்த விஷயங்கள் என்னை பற்றி வருதோ அதுக்கெல்லாம் நான் தகுதியானவன் அல்ல. என் குரு சொன்ன வார்த்தைகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஒரு ரேடியோ ஜாக்கி மாதிரி பாட்டை போடுறேன், அவ்வளோதான். பாட்டை போடுறது என் வேலை. என் குரு என்ன சொன்னாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு மிடில் மேன், அவ்வளோதான். அந்த வார்த்தைகள் வந்து அந்த கண்டென்ட் எல்லாம் என் குரு கொடுத்தது. இந்த ஆற்றல் வந்து பிரபஞ்சம் கொடுத்தது. அதனால் எனக்கு எதுவும் இல்லை. பட் இதை ஃபுல்லாக கேளுங்க. யார் யாரெல்லாம் ப்ராப்ளத்தோடு இருக்கீங்களோ, பிரச்சனைன்னு ஒன்று இருக்கேன், சேலஞ்சஸ்ன்னு இருக்கேன், மெயினாக காலைல எழுந்து பண்ண முடியல, எல்லா கதைகளையும் நிறுத்திட்டு இந்த மனுஷி சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கேளுங்க. அவங்க எப்படி மீண்டெழுந்து வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். உங்களாலையும் முடியும். அவங்களால முடியும்னா உங்களால முடியும். ஒரு பெண்ணால் முடியும்னா ஒரு ஆணால் முடியும். ஒரு ஆணால் முடியும்னா ஒரு பெண்ணால் முடியும். யாராலும் முடியும். முடியும் நீங்கள் நினைக்கணும். அப்படி தான். இதை ஃபுல்லாக கேளுங்க. இதை கேட்டுட்டு உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட இந்த டெஸ்டிமோனியில் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸாக வந்து எனக்கு நிறைய சிக்கல்கள், இதிலிருந்து மீள்வதற்காக வந்து நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் நான். யார் எங்கே சொன்னாலும் என்ன செய்ய சொல்கிறாங்க அதுன்ட்டு ரொம்ப எங்கே போனால் பிரச்சனை தீரும். ஆக்சுவலாக நம்மளோட பேச்சு வழக்கில் சொல்லுவாங்களே, எத்த தின்னா பித்த தெளியும் அப்படின்ற கதையில் எவ்வளோ இடங்களுக்கு வந்து நான் நிறைய போயிருக்கிறேன். மேக்ஸிமம் ரோடு ஓரத்தில் இருக்கிற கிளி ஜோசியக்காரங்கிட்டேருந்து சோழி உருட்டுறவங்க, குறி சொல்கிறவங்க, மந்திரம் எந்திரம் தந்திரம், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஜாதகம், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, கிராஃபாலஜி, நேமாலஜி, என்ன ஏஜ்லாம் இருக்கோ எல்லா ஏஜையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனாலும் வந்து திரும்ப 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 அதே ஸ்டார்ட் அப் பிளேஸ்லேயே தான் இருந்தேன் நான். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை லைஃப்பில். இன்றைக்கி நான் பேசுகிறேன் இல்லையா, இந்த குரல் என்கிட்ட கிடையாது. நான் செய்த காரியத்தினால அதில் சரியான, நேற்று கூட சொல்லியிருந்தேன், பணத்தை கையாளும் திறன் அது இல்லாததுனால, சரியான திட்டமிட்டு ஒரு வேலையை செய்யாததுனால நான் வந்து நான் என்னோட பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ண ஒரு இதில் வந்து பயங்கரமான தோல்வியை வந்து சந்திச்சு, அதனால் எல்லாவற்றையும் இழந்து ரொம்ப வாழ்க்கையை டோட்டலாக தலைகீழாக கவிழ்ந்து போன. இதனால் என்ன ஆச்சுன்னா, சார் சொல்லுவாங்க இல்லையா ட்ரைனிங்கில், அந்த மாதிரி உறவு சிக்கல்கள், பணச்சிக்கல், மனச்சிக்கல், அதனால் எல்லாமே என்னை விட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஃபோன்லாம் கூட ஆக்சுவலாக நான் இந்த லாக்டவுன் பீரியடில் பிள்ளைங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் ஒன்று வாங்கி, ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான். நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும்னு யோசிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக என்னோடய சேலரி எல்லாமே லோனு, இஎம்ஐ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் மேலே கடன் வாங்கி வட்டி கொடுத்து இன்றைக்கி ரொம்ப ஏகப்பட்ட சிக்கல்களில் வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் இந்த வாட்ஸ்அப் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு இப்போ தான் ஒரு ரீசெண்டாக டிசம்பர் மந்த்து தான் வந்து நான் சாரோட வீடியோ ஒன்று வந்து இதில் பார்த்தேன். நான் நிறைய இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தங்க நேரம் பற்றி பார்த்தேன் நான். அதனால் டிசம்பர் 6லேருந்து
அதை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் டெலகிராம் குரூப் ஒன்று பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஆட் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது தங்க நேரம்னா என்ன, பர்ஃபெக்டாக அதை எப்படி செய்யணும் என்னன்றதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் அதை பார்த்த உடனே வந்து சரி எழுந்திருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சேன் நான். ஸோ அதனால் டிசம்பர் 6லேருந்து எழுந்திருக்க ஆரம்பித்தேன் நான். ஆனால் எழுந்த அந்த சார் சொன்னதெல்லாம் எதுவும் செய்யலை நான். ஆக்சுவலாக எழுந்து விளக்கேற்றிட்டு என்னோடய வேலைகளை வந்து பார்த்துட்டு அப்படி இருந்தேன் நான். ஆனால் காலையில் எழுந்திருந்தேன். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ட்ரைனிங் ஒன்று 5 days ட்ரைனிங் வந்து பிஏ மில்லியனர் ட்ரைனிங்னு ஒன்று. அந்த ட்ரைனிங் வந்து நான் ஜாயின் பண்ணேன். சரி சார்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். அவங்க இளவரசி மேம் கிட்ட கேட்டேன், இல்லை நீங்கள் முதல்ல இது ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பவர் ப்ரோ ஆப்பில் இருக்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், இல்லை நான் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஆனால் சாருக்கு அப்போ தெரியும் போலுக்கு நம்மளோட ஆறா எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இல்லை மேம் நீங்கள் முதல்ல இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க இளவரசி மேம் சொன்னாங்க. நான் இந்த நேரத்தில் இளவரசி மேமுக்கு ரொம்ப என்னோடய நன்றிகளை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் டே ரொம்ப அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் செகண்ட் டே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை அதில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுனா, நான் வந்து அந்த ட்ரைனிங்கை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் நான். அதாவது என்ன சொல்கிறதுனா, நம்மளுக்கு அவ்வளோதான், இது கொடுத்து வைக்கல, நம்மளுக்கு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண கொடுத்து வைக்கல. அது என்னோட முட்டாள்தனம் அது. அதனால் அந்த ட்ரைனிங்கை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் நான். ஏன்னா அதில் இருந்த இது சில விஷயங்கள் வந்து என்னால் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுதான் என்ன சொல்கிறாங்க, என்னோடய பேட் டைம்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஆனால் இது மட்டும் காலையில் மட்டும் எழுந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறமும் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னோட அந்த நிலைமை வந்து அவங்க இளவரசி மேமுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்கக்கிட்டேயும் நான் என்னோடய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போ அவங்க திரும்பவும் வந்து அந்த ட்ரைனிங் பற்றி அந்த இதில் போட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ட்ரைனிங்கை திரும்ப சரி இந்த ட்ரைனிங். ஆனால் எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கோச்சு, எவ்வளோ பெரிய பர்சன், ஆனால் நம்ம அவரோட அருமை தெரியாமல் நம்ம இந்த மாதிரி குவிட் ஆகிட்டோமே, திரும்ப நம்மளை சேர்ப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நான். அப்புறம் மேம் கிட்ட கேட்டேன், இல்லை மேம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்னா, நான் திரும்பவும் ஜாயின் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து இல்லை எவ்வளோ ஒரு ஹியூமனிட்டி பாருங்கள் அவர் சார்கிட்ட. அந்த ஃபஸ்ட் டே ட்ரைனிங் நான் செகண்ட் டேவே குவிட் ஆனதுனால, ஸோ அந்த ஃபீஸை வந்து அவர் எனக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ணி, இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் இவ்வளோ மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ட்டு இளவரசி மேம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இளவரசி மேம் சொன்னாங்க, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இந்த பைசாவுக்காக. ஸோ அதை கடன் வாங்கி தான் இதை கட்டினேன் நான். இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ட்ரைனிங் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு எனக்கு. திரும்ப அகெயின் வந்து இந்த கோல்டன் ஹவர் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுல நிறைய தடங்கல்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய சவால்கள், நிறைய தோல்விகள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஆனாலும் அப்பப்போ 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகும். அவனை திரும்ப இப்போ இளவரசி மேம் கிட்டே கேட்டேன், மேம் திரும்பவும் ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம் மேம், அதான் மேம், அப்படி பண்ணால் தான் நல்லது. சரி பரவாயில்ல, நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், ஒன்றில் எழுந்து செய்யணும், கண்டினியூஸாக செய்யணும் அப்படின்னு இப்போ செஞ்சிட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த 15 days ட்ரைனிங் உண்மையிலே வந்து நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ என்னோடய குரல் இவ்வளோ போல்டாக இருக்குது, போல்டாக பேசுகிறேன் அப்படின்னா இந்த ட்ரைனிங் இந்த அளவுக்கு என்னை மாற்றி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு பாஸ்ட் 25 days ஆஃப்டர் ஜனவரி ஒரு 10th அப்புறமே எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே வந்து எப்பவுமே எப்படி இருப்பேன் அப்படின்னா, போவேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு 40 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் என்னோடய ஒர்க்கை பார்ப்பேன். எனக்குன்னு சில அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கதை செய்வேன். மேக்ஸிமம் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். 1-2 பேரை தவிர யார்கிட்டையும் பேச மாட்டேன். ரொம்ப எப்பவுமே படுத்துட்டு டல்லாக வேலை முடிஞ்சோன்னா அப்படியே படுத்துருவேன் நான். அப்படியே மேலே சும்மா டேபிள் மேலே அப்படியே படுத்துருவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். ஆனால் இந்த கோல்டன் ஹவர் பண்ண பிறகு என்னோடய ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ்ஸு. அது கண்கூட என் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க, என்ன விஷயம், முகம் வந்து இவ்வளோ தேஜஸாக இருக்குது, எப்பவும் அந்த ஒரு மாதிரி இருப்பீங்க, டல்லாக இருப்பீங்க, நம்ம பரவாயில்ல இப்போ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க
அவங்க அவங்க கேட்ட கேள்வி பாருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன ப்ராப்ளம்ல இருக்கேன் அப்படின்னு தெரியும். பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்போ நான் அந்த என்னை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் ஆரா கிரியேட் ஆகிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன் உண்மையிலே. அது பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்ப எல்லாருமே வந்து எப்ப பார் டல்லா இருப்பாங்க, டல்லா இருப்பாங்க, டல்லா இருப்பாங்கன்னு சொல்லி, அப்ப நானே வந்து என்ன சுத்தி ஒரு நெகட்டிவ வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்ப இது இது காலையில எழுந்து ஆரம்பிச்சு, சார் அடிக்கடி அதுல ஒண்ணு சொல்வாங்க. "நீங்க உயிரோட மட்டும் இருங்க. அது போதும். கடனுக்காக வந்து எதுவும் பண்ணிக்காதீங்க. உயிரோட மட்டும் இருங்க, உயிரோட மட்டும் இருங்கன்னுவாங்க." ஸோ அப்ப எது வந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன பண்ணிருவாங்க? அவர் அத பேசும்போது பாருங்க, என்ன பண்ணிட போறாங்க? ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த டேஷ் டேஷ்ன்ற வார்த்தைய அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சார். ஒரு டேஷ் யாரும் பண்ண முடியாது. ஸோ அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே மனசுல அப்படியே இந்த பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பதிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட போறாங்க? என்எஸ்க்கு வந்து என்ன கேட்பாங்க? வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. நம்ம கையில இருந்தா நிச்சயம் நம்ம குடுத்துருவோம். நின்னு எதிர்த்து நின்னு பேசுவோம். அது மாரி சார் அடிக்கடி சொல்லுவாங்க. கடன்காரருக்கு நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்க. அந்த மாரி ஒரு சிலர்கிட்ட கூட நான் பேசினேன் நானு இந்த 25 டேஸ்ல. இல்ல இப்ப என்னால தர முடியல. நான் நிச்சயமா தந்துருவேன். நான் எங்கேயும் போமாட்டேன். இங்க தான் இருப்பேன். என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறேன் நான். இந்த நடுவுல நெறைய சவால்கள். ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட எனக்கு ஒரு அவ்ளோ பெரிய ஒரு இஷ்யூ வந்தது. ஒண்ணுமே பண்ணல. வந்து உட்கார்ந்து ஹங் மெடிடேஷன் பண்ணேன். மார்னிங் ஒரு 5:30க்கு ஈவினிங் ஒரு 6:00 பண்ணேன். திரும்ப அகெயின் நெறைய ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. திரும்ப 8:00 பண்ணேன். ஸோ அப்ப என்ன இதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணும் இல்ல. உட்காந்துட்டு அழுவேன். ஓன்னு அழுவேன். இல்லையா யார்கிட்டயும் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். இப்படிதான் இருந்தேன் நான். இந்த ஹங் மெடிடேஷன் பண்ணேன். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு எனக்கு. இருக்கு. நான் அதாவது இந்த ட்ரெய்னிங் வந்து என்ன வந்து இப்ப 50% மாத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். நான் 100% மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா கன்டினியூஸா வந்து சாரோட பிரயாணம் பண்ணும்போது, நிச்சயமா வந்து நெறைய மாற்றங்கள் என்னோட லைஃப்ல இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொன்னு நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சாரோட வீடியோவ பார்த்துட்டு, நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன். என் பொண்ணு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். எனக்கு 8 இயர்ஸ் கழிச்சு தான் பொறந்தா. இப்போ வந்து 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சொன்னேன், "இல்லம்மா அந்த மாரி காலையில எழுந்து பண்ணா, நல்லா இருக்கும்." நானும் அடிக்கடி சொல்றது தான். ஆனா நான் எழுந்துக்காதனால அவ எழுந்துக்கல இல்லையா? ஸோ அதானே சொல்லுவாங்க, "நீங்க எழுந்துருங்க, உங்க குடும்பம் மாறும்." அப்படின்னு சார் சொல்லுவாங்க. அது உண்மையிலே 100% என்னோட வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கு. அ நான் வந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சேன். உடனே அவகிட்ட சொன்னேன், "இந்த மாரி காலையில எழுந்து படிச்சா நல்லது பாப்பா. சிபிஎஸ்இ படிக்கிறீங்க. அதனால நல்லா படிக்கணும்ல. நீங்க நல்லா அம்மாகிட்ட இப்ப எதுவும் இல்ல. பின்னாடி அம்மா பெரிய ஆளா வந்துருவேன். ஆனாலும் வந்து இப்போ உன்னோட மார்க்ஸ் தான் உன்ன வந்து கை தூக்கி விட போது. அதனால நீங்க காலையில எழுந்து படிங்க" அப்டின்னேன். டெய்லி அவ 3:40க்கே அலாரம் வச்சுருவா அவ. அலாரம் வச்சுட்டு அவளே எழுந்து தண்ணி வச்சு, குளிச்சுட்டு கரெக்ட்டா 4:00க்கு நான் கோல்டன் ஹவர் பண்றேனோ இல்லையோ, அவ வந்து படிக்க உட்காந்துருவா. அந்த ஸ்டடி டிப்ஸ்ல முன்னாடியே அவ டு டூ லிஸ்ட்லாம் வந்து அவ எப்பவுமே எழுதுவா. ஆனா இந்த மார்னிங் மட்டும் எழுந்திருக்க முடியாது அவளால. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு சில நாட்கள் நான் சொன்னேன் இல்லையா, நடுவுல சில மன உளைச்சல்கள், சில இது அதில வந்து நான் விட்டுட்டேன். ஆனா அவ இன்னைக்கு வரைக்கும் கூட கோல்டன் ஹவர் பண்றா. இந்த கோல்டன் ஹவர் பண்ணதுனால அவளுக்கு என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன் பாருங்க. கோல்டன் ஹவர் மீன்ஸ் அவ எழுந்துட்டா. எழுந்து காலையில அவளோட வேலைய அவ செய்ய ஆரம்பிச்சா. படிக்க ஆரம்பிச்சா. அதுவும் ஒரு கோல்டன் ஹவர் தானே! இதில என்ன ஆச்சுன்னு சொல்ட்டா, வேர்ல்டு லெவல்ல லைஃபாலஜின்னு ஒரு ப்ரோகிராமு. அதில ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ யார் நல்லா பெஸ்ட்டா பண்றாங்களோ, அவங்கள வந்து ஒரு 10 டேஸ் ட்ரெய்னிங்க்கு வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. வேர்ல்டுலயே இருக்கிற அந்த சேட்டன் பகத், அப்புறம் கிரிக்கெட்டர் ஸ்ரீநாத், அதுக்கப்புறம் நாசாவோட சயின்டிஸ்ட் பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க. இந்த மாரி 10 டேஸ் வந்து 10 மெம்பர்ஸ் வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அந்த ட்ரெய்னிங் வேர்ல்டு லெவல்ல நடக்குது. அதில 10,000 மெம்பர்ஸ்ல ஒருத்தரா என்னோட பொண்ண வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் அன்னைக்கு இருந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே இல்ல பாருங்க. இந்த காலையில எழுந்துக்கிறதுனால எவ்ளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றத இது கண்கூடா என்னோட லைஃப்ல நடந்த ரீசென்ட்டா இப்ப நடந்த விஷயம். இப்ப வந்து அவளுக்கு இன்னைக்கு அ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நேத்து வரைக்கும் 5 டேஸ் போயிருக்கு. இன்னும் 5 டேஸ் ட்ரெய்னிங் அடுத்த மண்டே டூ ஃப்ரைடே இருக்கு. இதுல வந்து அவ செலக்ட் ஆனாலாம் நாசாக்கு வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போறாங்க. வேர்ல்டுல இருக்கிற நெறைய யுனிவர்சிட்டீஸ் வந்து ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் வந்து அவ படிக்கிறதுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அவ நிச்சயம் அதுல ஜெயிப்பா. இருந்தாலும் அது எவ்ளோ ஒரு பெரிய சான்ஸ் இல்லைங்களா? ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? அந்த வாய்ப்பு உண்மையிலேயே வந்து இந்த காலையில எழுந்து தயவு செய்து இத வந்து எல்லாரும் இத கேட்குற எல்லாருமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? என்ன இதுதான் சரி நீங்க எழுந்துருங்க. உங்களோட குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரையும் அத ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நிச்சயமா இது கோல்டன் ஹவர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும். அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் வந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ள அந்த ஹங் மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு
உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு. ஒரு ஸ்மால் லெவலில் சின்னதாக தான் ஒரு ஒரு இது ஒன்று எடுத்து பிஸ்னஸ் ஒன்று இப்போ எடுத்தேன். அது வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மால் லெவல் தான், அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அந்த சின்ன விஷயத்த கூட என்னால் இவ்வளோ நாள் யோசிக்க முடியாமல் இருந்துச்சு. அன்றைக்கி சார் கேட்கும்போது நேற்று கொஷினில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைனா ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன். நான் அந்த விஷயம் கூட இந்த இந்த எனக்கு ஒரு 10 டேஸில் வந்து உதித்த விஷயந்தான். காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன், என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், என்ன செய்யணும், இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய கிடைக்குது. நம்ம பிரபஞ்சத்தோட சக்தி நமக்குள்ளே இறங்குதுன்றது வந்து உண்மையிலே கண் கூட நான் வந்து பார்த்த விஷயம் அது. ஸோ இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுன்ற விஷயமும் அதுக்கு என்னென்னலாம் அதை சோர்ஸ் ரெடி பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து அதை வந்து நான் ஆரம்பிச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் நான் இன்னொரு சின்ன விஷயம் சொன்னாலே அந்த சின்ன விஷயம் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸையும் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது பவர் ப்ரோ ஆப் வந்து என்னோடய எய்ம் அது. அது நிச்சயமாக வந்து ஏன்னா இந்த ஒரு நல்ல விஷயங்கள் சார் சொல்கிற நல்ல விஷயங்கள் வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால் நம்ம வந்து பணம் கொடுத்து காசு கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது உதவியே இல்லை. அதெல்லாம் அன்னைய பொழுதோடு போயிடும். இது வந்து ஒரு பெரிய விஷயம், அவங்க லைஃபையே மாற்றக்கூடிய விஷயம், வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த பவர் ப்ரோ ஆப்பை எடுத்து நான் பண்ணுவேன். அதில் வந்து இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 15 நாள் ட்ரெயினிங்கில் அவர் சொன்ன கண்டென்ட்ஸே வந்து நம்மளை இந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னா, அப்போ அந்த பவர் ப்ரோவில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து அதை பாருங்கள், அதை நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட்டையும் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக அதை நான் அந்த பண்டில் பேக்காக தான் எடுக்க போகிறேன். எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் இந்த பெரிய லெவலில் நான் நிச்சயமாக பண்ணுவேன் நான். சினிமா பாட்டு ஒன்று வரும், ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணான். உண்மையிலே நம்மளோட விபி சார் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி நம்ம மேலே அக்கறை உள்ள ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக நான் வந்து என்னோட இந்த இதிலேருந்து மாறி வந்துடுவேன். நான் மாறிட்டுருக்கேன், அதான் சொல்லேன் 50% மாறி இருக்கேன். இன்னும் வந்து சார் கூட என்னோடய பிரயாணம் வந்து வெற்றிகரமாக தொடரும். நிச்சயமாக அவரோட வழிகாட்டுதலோட நான் என்னோட இதிலேருந்து எல்லாத்திலிருந்தும் வெளிவந்து நிச்சயமாக நான் வந்து ஒரு பெரிய லெவலை வந்து அச்சீவ் பண்ணுவேன் நான். இந்த 15 நாள் ட்ரெயினிங்கில் நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் சில சமயம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சார் கேட்ட குவிஸுக்கெலாம் கூட நான் ஆன்சர் பண்ணேன். நான் எனக்கு தெரியாமல் நான் வந்து ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் வந்து இந்த 15 நாள் ட்ரெயினிங்கில் வந்து நீங்கள் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தீங்க, நான் ஒரு சிஷ்ய ஸ்தானத்தில் இருந்திருக்கேன், ஒரு சீடர் ஸ்தானத்தில். அதனால் எது பண்ணியிருந்தாலும் வந்து நீங்கள் என்னை மன்னிக்கணும், என் கூட தொடர்ந்து இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பர்சன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்துடுவேன், ஷுவராக வந்துடுவேன் நான். அதுக்கு முழு முதற் காரணம் வந்து நீங்கள் மட்டுமா தான் இருப்பீங்க சார். நீங்களும் இந்த ட்ரைனிங்கை மட்டும்தான் என்னை வந்து மாற்றிருக்கு. நிச்சயமாக வந்து தொடர்ந்து உங்கள் கூட பிரயாணம் செய்து என்னோடய பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக, மாற்றம் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத வந்து சொன்னது நீங்கள். நீங்கள் மாறலைன்னா எதுவுமே மாறாது அப்படின்னு சொன்னது நீங்கள். அது நிச்சயமாக நான் உணர்றேன் சார் நான். சரிங்களா? நிச்சயமாக வந்து அடுத்தடுத்த ட்ரைனிங்கில் நிச்சயமாக நான் கலந்துப்பேன். என்னோட மாற்றம் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கள நிச்சயமாக மாற்றும் அப்படின்னு நம்புகிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார்.